ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்கு என்ன முக்கியம்னா மாய்ஸ்சரைசர். நான் என்ன மாய்ஸ்சரைசர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னே ஒரு மாதிரி பளபளன்னு இல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணோம், இதை நம்ம இந்த என்னது மஸ்காரா போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து இதை போட்டு நல்லா அப்படி முடி இப்படி தூக்கிட்டு இருக்கோம். இது பண்ணாலே ஹலோ, வெல்கம் பேக் டு எங்க யூடியூப் சேனல். மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன வீடியோ, நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன், ஆனா வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு பேசி ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 500 இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி ஒரு சூப்பரான மேக்கப் கொண்டு வரலாம் தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, சும்மா எனக்கு பிடிக்கும், அதனால நான் பண்றேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நான் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மேக்கப் திங்ஸ்லாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட போறேன். எல்லாமே மினிமம் 500 தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின்னுக்கு என்ன முக்கியம்னா மாய்ஸ்சரைசர். நான் என்ன என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன்னா ஆக்டிவ் எம்எஃப்னு அப்படின்னு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். இது வந்து எங்க கிடைக்கும்னா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். எந்த மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. இதுல வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனையும் இருக்கு. இதை நான் எவ்வளவு நாளா யூஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் செட்டாப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். செட்டாப்பிளுக்கு அப்புறமேட்டுக்கா இது சேஞ்ச் பண்ணேன். ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா, நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சில வந்து ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும்ல, அப்போ வந்து ஸ்கின் ரொம்ப கேவலமா ஆச்சு. ஸோ நான் டாக்டருக்கு போய் பார்த்தேன். டாக்டர் வந்து இது சொன்னாங்க, பட் என் ப்ரெக்னன்சியும் முடிய போது ஆல்ரெடி ஒரு பாட்டில் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, போட்டோன்னே ஒரு மாதிரி க்ளோவா இருக்கா, அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கினேன். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்னோட ஸ்கின் பாருங்க ரொம்ப ட்ரையா இருக்கா, இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு க்ளோ வரும் பாருங்க. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்க, ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்க. ஸ்கின் கேர்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஸ்கின் கேர் வந்து ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இதுவே போதும். அதையும் மீறி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நான் சொல்றேன். உங்க ஹெல்த்தி ஸ்கின், ஒரு நல்ல ஸ்கின் வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது வந்து என்ன தெரியுமா, சாப்பாடு தான், ஃபுட்டு தான். ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போடும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக சூப்பரா இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 370 தான். 370க்கு 100 கிராம்ஸ் இருக்கு. வாவ், போட்டோனே சூப்பரா இருக்குல்ல. நைஸ், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இது. மறக்காம கழுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மேக்கப் போட போறோம், ஸோ கண்டிப்பா கழுத்தையும் ஃபில் பண்ணுவோமா. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ற மாதிரி தான் கழுத்து, காது இதுக்கெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி க்ளோவா இருக்கா, ஸ்கின்னே ஒரு மாதிரி பளபளன்னு இல்ல, நல்லா இருக்குல்ல. எஸ், இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் வேற வாயில வர மாட்டேங்குது, அக்கா நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். இது எந்த ஸ்கின் வேணா போட்டுக்கலாம். இது வந்து மெடிக்கல் ஷாப்ல மட்டும் தான் கிடைக்கும். 370 இதோட பிரைஸ், 100 கிராம்ஸ். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து சன்ஸ்கிரீன். ஓகேவா, நான் என்ன யூஸ் பண்ணேன்னா மினிமலிஸ்ட். இதை வந்து நான் ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் சரி சிவகுரும் சரி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியம். வெளியே போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி போட்டு போனோம். நீங்க வீட்டில இருந்தா கூட கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே யூஸ் பண்றது ஒரு பெரிய சன்ஸ்கிரீம்னா அது இதுதான், மினிமலிஸ்ட். இதோட காஸ்ட் வந்து ஒரு 450 வரும். 450 கிடையாது, 350. மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கே என் ஸ்கின் அப்படியே பலன்னு விழுதா. அதான் அந்த மாய்ஸ்சரைசரோட பவர். அண்ட் ஸ்கின் ஹெல்த்தா இருந்தா நல்ல க்ளோவா தெரியும். ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் சொல்லுங்கன்னா நான் வந்து இதுதான் சொல்லுவேன். ஏன்னா நான் இது ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சன்ஸ்கிரீன். இப்படிதான் வீடியோ எடுத்துட்டே பேசுறாங்களோ, எனக்கு ஒரு மூச்சு வாங்குதுப்பா. 3rd trimester லாஸ்ட் மந்த்தா, அதனால மூச்சு வாங்குது ஒரு பக்கம், பேச முடியல இழுத்து. இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. இப்போ சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம க்ளோவா தான் இருப்போம். ஏன்னா நம்மளோட ஸ்கின் ஆல்ரெடி ஹெல்த்தி ஸ்கின்.
ஃபுட்டு தான் மேட்டர். நீங்க என்னதான் க்ரீம் போட்டு என்னதான் மாத்தி மாத்தி க்ரீம் போட்டாலும் அது வந்து ஒரு 30% ஸ்கின் கேர், 70% வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நிறைய ஃபைபர், ஃப்ரூட்ஸு, ஆயில் ஐட்டம்லாம் ஃபுல்லாக கட் பண்ணணும், சுகர் கட் பண்ணணும். ஒரு அளவுக்கு தான் சாப்பிடுவோம், டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. எங்களோட லைஃப் ஸ்டைலில் அப்படிதான். நாங்கள் டெய்லிலாம் சுகர் சாப்பிட மாட்டோம், டெய்லி ஜங்க் சாப்பிட மாட்டோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. எப்பயாச்சும் ரொம்ப டெம்டானா மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால என்னோட ஸ்கின்னும் சரி, சிவகுரு ஸ்கின்னும் சரி பல 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 பலன்னு மின்னும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமர் வந்து நான் என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன்னா, மெபிலியனோட ஃபிட்மி அப்படின்ற ஒரு ப்ரைமரு. இது வந்து நார்மல் டு ட்ரை, இதுலேயே 2 இருக்கு, ஓகேவா? ஒன்று மேட் ஃபினிஷிங் தர, ஒன்று மேட் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். நான் வந்து லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி என்னோடது ட்ரை ஸ்கின். இன்னும் மேட் போட்டேன்னா அது இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால நான் வந்து லிக்விட் பேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட காஸ்ட் வந்து 470 தான். ப்ரைமர் போடும் போதே நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. இந்த ப்ரைமர் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர் வச்சு நம்மளுக்கு கண்ணு கீழே கருப்பா இருக்கிறது, பிளாக்கா இருக்கிறத மறைக்க போறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, NYBay தானே? ஆமா, NYBayயோட ஃபுல் கவரேஜ் கன்சீலர் பேலட் இதுதான் யூஸ் பண்ண போறோம். இதோட விலை எவ்வளோன்னா 217 217 ரூபாய் தான். இதை வச்சுதான் நம்ம வந்து கருப்பா இருக்கிறதெல்லாம் வெள்ளையாக போறோம். அதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணு கீழே, கண்ணுக்கு மேல வேற இங்க இருக்கு பிளாக், இங்க ஒரு கருப்பா இருக்கு, இங்க கொஞ்சம் கருப்பா இருக்கு, இங்க இருக்கு, இங்க கொஞ்சம் இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கலர் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்தது கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து மெபிலியனோட இந்த கன்சீலர் டியூப் தான் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து செம்ம ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, வேற லெவல்ல இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 470, ஒர்த்து தான். இது வந்து என்னோட கலர் ஷேட், என்னோட கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வாவ், நைஸ். என்னோட நேச்சுரல் ஸ்கின்லயே ஒரு நல்ல க்ளோவான மேக்கப் மாதிரி இருக்கு. அவ்வளோதான். எப்படி இருக்கு? ஃபவுண்டேஷன், நான் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன்னா ரீகோட்டோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்துஸ்தான் 04 அப்படின்னு ஒரு ஷேடு. இது வந்து என்னோட அக்கா தான் ரெக்கமெண்ட் பண்ணா, நல்லா இருக்கு. எங்கள் அக்கா வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா, ஸோ அவள் என்ன சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். சிலதெல்லாம் அவள் சொல்லி தான் நான் வாங்கினேன், சிலது இல்லை, பலது அவள் சொல்லி தான் வாங்கினேன். அதில் முக்கியமானது வந்து இது ஃபவுண்டேஷன் வாங்கினேன். இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இதோட ரேட் வந்து நான் வந்து ஆன்லைன்ல வந்து 800 700 பார்த்தேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இது வந்து நல்ல இருக்குல்ல, சூப்பரா அப்படியே மேக்கப் பண்ணவே ப்ரஷ்ல. வாவ், நைஸ் கவரேஜ், எல்லாத்தையும் முடிச்சிருச்சுங்க. கவரேஜ்ல சீரியஸா பேய் மூடி இருக்கேன், லைட்டா பேய் விட்டுருக்கேன். சிவகுரி இப்போ பார்த்தாலும் நல்லா டப் 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 பிளெண்ட் பிளெண்ட் பிளெண்ட். ஸோ வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து NYBayயோட காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட அமௌண்ட் வந்து 200 வந்துச்சு. லைட்டாக டப் 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 டப். காம்பேக்ட் போட்டாச்சா? காம்பேக்ட் வந்து எப்பவுமே மேக்கோடது நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதோட விலை ரொம்ப ரேட்டாக இருக்குது, நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டேன். இப்போதைக்கு
500 தேடி பெஸ்ட்டாக மாற்றுவாங்க காம்பேக்ட்ல. இதுவும் ஒன்று. ஓகே, பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் போடுவேன். லிப் பாம் போட மாட்டேன். லிப் பாம் போடுவேன். இது வந்து டாட் அண்ட் கீயோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து நிறைய பேர் சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருக்குது. நானும் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போட்டாலே நீங்கள் லிப்ஸ்டிக் போடணும் அவசியம் இல்லை. ஆனால் நல்லா லிப்பை வந்து அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷாக கொண்டு போகுது. ஒரு மாதிரி பிங்கா சூப்பராக இருக்குல்ல. சூப்பர் லிப் பாம் இது. ஷாப்பிங் கூட வேணாம். இந்த ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் எதுவும் வேணாம். நல்லா இருக்கு சீரியஸா. இது போட்டு லிப்ஸ்டிக் போடணும் அவசியம் இல்லை. நைட்டு தூங்கும் போது டெய்லி போடுவேன். இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கு, SPF 50 இருக்கு. நல்ல ஒரு லிப் பாமுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரான லிப் பாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வாங்குவீங்க. இது நல்லா இருக்கு. டாட் அண்ட் கீ. இதோட விலை வந்து 200 ரூபாய். ஆனா ஒர்த்து. காஜல் எடுத்துக்கிட்டு ஓகேவா, அது லைட்டா பிளாக் கலர்ல இருக்கும்ல, அது லைட்டா ஒரு கோடு மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ரா, பாதியில இருந்து ட்ரா. இப்போ பர்ஃபெக்ட். இது வந்து பரப்பரந்து. இது வந்து நல்லா ஷேப்பா இருக்கு இல்ல, கொஞ்சம் டார்க்கா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. இது வந்து பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நைஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஓகே தான். ஓகேவா. எனக்கு வந்து நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். நல்லா விளையாடுவேன். ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே நல்லா விளையாடுவேன். அந்த டைமில் எனக்கு மேக்கப் படிக்கணும், ஃபேஷன் டிசைனிங் ஆகணும் ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அம்மா விடவே இல்லை. இதில் இருந்துட்டு அப்படி தாவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னோட ப்ரொஃபஷனல் வந்து ஃபிட்னஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒர்க் அவுட், ஜிம் இந்த மாதிரி இருக்கனால என்னால் இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதுலேயே அவ்வளோ வேலை இருக்குது. இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க நம்மளால முடியாது. ஸோ அதனால ஒன்று மட்டும் பார்த்துக்கிறேன். பட் இதை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஷார்ட். ஸோ வந்து கண்ணுக்கு மேலே நம்ம ஐ ஷேடோ போட போகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐ ஷேடோ போட போகிறோம். நான் என்ன ஐ ஷேடோ யூஸ் பண்ணேன்னா மாஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டோட ஐ ஷேடோ தான் யூஸ் பண்றேன். இது எங்க அக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, இதுல வந்து எல்லாமே இருக்குடி, இது வாங்கிக்கோ, ஒரு 500 பெஸ்ட்னா இதுதான் அப்படின்னு சொன்னோம். இதுல வந்து கான்டோர் இருக்கு, கண்ணுக்கு மேல இந்த ஜிகினா இருக்கு, அப்புறம் இங்க ஹைலைட்டர் இருக்கு, பிளஷ் இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. சமக்கு சூப்பர்ல, எல்லாமே இருக்கு. 350 தான் இதோட அமௌண்ட். 350 தான். ஒரு மாதிரி நல்லா இருக்குவா. சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஹைலைட்டர் எடுத்து லைட்டா ஆடை. ஓகே நைஸ். நெக்ஸ்ட் பண்ண போறது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐலைனர், மஸ்காரா, காஜல். இது 3 நான் வாங்கினேன். காஜல் அவாய்ட் பண்ணிடுங்க இதுல இருந்து. இது 2 மட்டும் வாங்கிக்கோங்க. இது 2 சேர்த்து 500 தான் வருது. 450 அந்த மாதிரி தான் வந்துச்சு நான் வந்து வாங்கும்போது. இது வந்து ஐலைனர், இது வந்து மஸ்காரா, ரெண்டுமே வந்து சேர்த்து 450 ஒர்த்து. இதுவும் வாட்டர் ப்ரூஃப். என்னோட லிப் பாம் போட்டு லிப்பே அப்படியே மாய்ஸ்சரைஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க இது வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணோம், இதை நம்ம இந்த என்னது மஸ்காரா போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து இதை போட்டு நல்லா அப்படி முடி இப்படி தூக்கிட்டு இருக்கோம். இது பண்ணாலே இது ஒரு 150 200 நைக்கால வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போது காஜல். ஒரு காஜலுக்கு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வருமானு கேட்டா தெரியல. ஆனா இந்த காஜலுக்கு அப்படி ஒரு ரிவ்யூ இருந்தனாலதான் நான் வாங்கினேன். மிட் நைட்டுன்னு அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இருந்து ரிமி போட்டிருக்கு. இதுல வந்து இது வந்து தண்ணி பட்டாலும் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. இதோட விலை வந்து 400. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்ட்டு போட்டு ட்ரை பண்ணலாம். இது கூட ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நல்லா மேக்கப் போட்டிருக்கணும். ஏன்ப்பா ஒரே ஒரு இல்லுல நல்லா வந்துடுச்சு. இன்னைக்கு எப்போ காஜல் போட்டாலும் தண்ணி வரும். யாருக்கெல்லாம் தண்ணி வரும் கண்ணுல இருந்து காஜல் போடும்போது? இந்த கண்ணுல
லைட்டா தான் எடுத்தேன், நல்லா வந்துருச்சு. கீழே போடாச்சு. இப்ப மேல உள்ள போட போறோம். ஓகே, காஜல் போட்டாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்னோட லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகி சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம்ல நான் லிப்ஸ்டிக் போட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா அப்படியே பழக்குன்னு அப்படி பிடிச்சிடும். கான்டோர், அதுக்கு தானே வாங்கியிருக்கோம். கான்டோர் யூஸ் பண்ணுவோம். கான்டோருக்கு இதே ஷேடு இங்க இருக்க ப்ரௌனு ஒரு நல்ல போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பிளஷ். இதுல வந்து இங்க லாஸ்ட்ல பிங்க் இருக்கு, அதை எடுத்து இப்போ ஹைலைட்டர் கரெக்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கு முக்கியமானது லிப் லைனர். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 3 லிப் லைனர் 170 வந்துச்சு. இதே மாதிரி 3 இருக்கு. இது ஒண்ணு இன்னொன்னு இருக்கு. 3 வந்து 170 ஒர்த்து. லிப் லைனர் எதுக்கு போடணும்? அப்படியே லிப்ஸ் ஷேப்பா இருக்கிறதுக்கு லிப் லைனர் போடணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து நியூட் ஷேட் தான் போடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக தான் கிளம்பியிருக்கோம், நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். அதனால நியூட் ஷேட் கூட நல்லா இருக்கும். நான் வந்து மாஸ்ல இருந்து இந்த பென்சில் ஷேட் லிப் கிரையான் அப்படின்னு ஒரு எடுத்திருக்கேன். இதோட விலை வந்து 250. இதோட ஷேடு வந்து ஒரு மாதிரி நியூட் ஷேட் சூப்பரா இருக்கும். நான் போடுற மாதிரி மை ஃபேவரட் ஒன் ஆஃப் திஸ் மாஸ் லிப் கிரையான். ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு மேல நான் ஒரு கண்டிப்பா இது வந்து இந்த லாக்மியோட ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். இதோட ஷேடு வந்து 8 நியூ ட்ரீம். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் இது வந்து 4 டைம் வாங்குறேன் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இது என்னோட ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் கூர்னிக்கான்னு ஒருத்தி அவள் போடுவா, ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கினேன். இது என்னோட 4th பாட்டில். செம்மையாக இருக்கும். நான் எந்த லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் இதை போட்டு ஷேட் பண்ணி அப்படியே ஸ்மூத் பண்ணிடுவேன். இது லிக்விட்னால அப்படியே மேட் ஃபினிஷிங் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கேவலமான லிப் கலர் எடுத்தாலும் இது மேலே போட்டால் அது செம்மையாக மாறிடும். ஒரு மாதிரி ட்ரையா இருக்கா, இதை போட்டு அப்படியே சரி பண்ணிடலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து என்ன ஷேடுன்னு சொல்லிடுறேன், 08 நியூ ட்ரீம். இதோட விலை 250. லாக்மில இருக்கு. ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர் அப்படின்னு இருக்கும். இதுதான். நெக்ஸ்ட் ஃபைனலா செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து NYBயோட மேட் செட்டிங் ஸ்ப்ரே. இது ஓகே, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 150க்கு ஒர்த்து. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேக்கப்பு. என்னது இது? அது ஜஸ்ட் க்ரீம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபுல் வீடியோலையும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 500ல ரொம்ப ஒர்த்து. சீரியஸாக நான் வாங்கினது எல்லாமே ஒர்த்து 500ல. ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலும் நம்ம ஸ்கின் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஸ்கின் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படின்றதுல இருந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கு, நல்லா உள்ள வரைக்கும் போகுது. இதோட விலை 200. உங்களுக்கு ஸ்கின் கேர் அப்புறமேட்டுக்கா ஏர் கேர் எந்த வீடியோ இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸா சூப்பரா இருக்குங்க மேக்கப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் வீடியோ, ஆர்ட், லைஃப் ஸ்டைல், ஹெல்த்,
நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ போட நான் ரெடி. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அண்ட் இது வந்து 500 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான மேக்கப். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பாக்குற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மேக்கப். 500 உள்ள இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு நான் போட்ட மேக்கப். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.